ராசிபுரம் மக்களுக்கு விரோதமான நகர்மன்ற உறுப்பினர்களை இனிமேல் எந்த காலம் இதற்கு முன்னாலேயே வந்து மக்கள் பார்த்தது கிடையாது, இதுக்கு பின்னாடி பார்க்க மாட்டேங்க. ஏன்னா அது எங்கள் மக்களுக்கு எதிரானது, ராசிபுரம் நகரத்துக்கு எதிரானது. ராசிபுரத்தை நீங்க வித்து திங்கிறீங்க, அந்த வித்து திங்கிறத நாங்க விட மாட்டோம், ஒருபாடு விட மாட்டோம். நாங்கெல்லாம் உங்களை உயர்ந்த இடத்துல வச்சு மதிக்கிறோம். ஆனா உங்ககிட்ட எந்த இடத்துல ஜனநாயக பண்பு அடிப்படையா இருக்குதுங்களா? ஒரு ராசிபுரத்திற்கு அத்தனை இது மக்கள் பயன்பாட்டுக்குரிய அத்தனையுமே நீ வெளியில கொண்டு போற. இந்த மருத்துவமனையே நீ அணப்பாளை தண்ணி படையப்பா கோசம் தான் முதல் கட்டமா கொண்டு போயிருக்கேங்கிறத நாங்க இப்ப நாங்க உணர்றோம். நாங்க வணக்கம். இன்னைக்கு நம்ம T1 சேனல்ல யாரை நேர்காணல் பண்ண போறோம் அப்படின்னா, மறுமலர்ச்சி திமுக மாவட்ட அவைத்தலைவரும் மற்றும் ராசிபுரம் பேருந்து நிலைய மீட்பு குழு கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளரான அண்ணன் ஜோதிபாஸ் அவர்களை இன்னைக்கு நம்ம நேர்காணல் பண்ண போறோம். வணக்கம். T1 வலைவொலி காணொலி நேயர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டைட்டில் பார்க்ஸ் ஒரு சில திட்டங்கள் எல்லாம் வந்து ஒரு வேலை வாய்ப்பு அதிகப்படுத்துறதுக்காகவும் பிளஸ் வந்து தொழிலில் வந்து நம்ம மேம்படுத்துறதுக்காகவும் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன சார்? ராசிபுரத்துக்கும் ராசிபுரம் நகரத்திற்கும் இவர்கள் அமைக்க போகக்கூடிய டைட்டில் பார்க் இருக்கிறதுக்கு என்ன தொடர்பு இருக்குதுன்னு முதல்ல அவங்க சொல்ல சொல்லுங்க. சரி, நான் கேட்கறது வந்து ராசிபுரம் நகர வளர்ச்சி அப்படிங்கிறாங்க. ராசிபுரம் நகரத்துக்கும் டைட்டில் பார்க்குக்கும் என்ன தொடர்பு இருக்குது? டைட்டில் பார்க் இருக்கிறது வந்து ஆண்டலூர் கேட் பகுதியில ராசிபுரம் ஒன்றியத்தில் இருக்கிற பகுதியில் அமைப்பு. அது வந்து இவங்க வந்து ராசிபுரம் நகரத்துக்கு இதுக்கு என்ன தொடர்பு, என்ன தொடர்பு இருக்கு எனக்கு தெரியல. இது ராசிபுரத்தை டைட்டில் பார்க் பண்ணாங்கன்னா ராசிபுரம் நகரம் எப்பரா வளரும்னு கேட்டா இல்லை. இது வரைக்கும் இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் தான் சொல்றேன், இது வந்து அதாவது வந்து இவங்க திட்டங்கள் அத்தனையுமே வந்து ராசிபுரத்தை அழிக்கிற திட்டங்கள் தான் எல்லாமே, முழுக்க 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 முழுக்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து இப்ப வந்து ராசிபுரத்தை வந்து இப்ப சொல்றேன், நாமக்கல் மாவட்ட மருத்துவமனை நாங்கள் இங்க ராசிபுரத்துக்கு கொண்டு வரோம். எங்க கொண்டு வந்துருக்கீங்க? அணப்பாளை ஏரியில், அதாவது தாலுக்கா எல்லையில, நாமக்கல் தாலுக்கா எல்லையில கொண்டு போய் ஒரு மேய்ச்சல் ஏரிக்குள்ளார போய் கட்டிட்டு இருக்கிறீங்க. ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இதனால வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ராசிபுரத்துல என்ன பலன்கிறத விட ராசிபுரம் மக்களுக்கு சொல்லக்கூடிய துன்பங்கள் வந்து இப்ப தெரியாது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இங்க பேருந்து இங்க மருத்துவமனை வந்து கட்டப்பட்டால் இங்க இருக்க ராசிபுரத்தில் இருக்க தலைமை மருத்துவமனை வந்து மூடப்படும். தினசரி ராசிபுரம் நகர மக்கள் 1000 பேர் அங்க வந்து மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா ஏழை எளிய மக்கள் தான். அதாவது நீங்க அரசு பொது மருத்துவத்தை பயன்படுத்த கேட்டீங்கன்னா, ஏழை எளிய மக்கள் காலையில ஏந்திரிச்சாங்கன்னா உடம்பு சரியில்லையா அப்படியே நடந்து வந்து ஊசி போட்டு வைத்தியம் பார்த்துட்டு போறவங்க தினசரி 1000 பேர் வந்து வைத்தியம் பார்த்துட்டு, குறைஞ்சபட்சம் இது வந்து சீசன்ல, நோய் சீசன்ல அதிகமாகும். இன்னைக்கு இந்த 1000 பேர்த்தையும் 8 கிலோமீட்டருக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பஸ் ஏறி போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து ராசிபுரம் மக்களுக்கு செய்யற வயசானவங்க இருப்பாங்க, இல்ல இது ராசிபுரம் மக்களுக்கு செய்யக்கூடிய நன்மை திட்டமாயிது. இவங்க சொல்றாங்க, நீங்க வந்து உனக்கு வந்து ஆப்ரேஷன் நினைச்சோம். இப்ப ஆப்ரேஷன் வச்சா என்ன பண்றோம்? பஸ் ஏறுறோம், சேலத்துக்கு போயிடுறோம். ஆப்ரேஷன் பண்ணு ஏற்படுத்தா நாமக்கலுக்கு போறோம். இதே தான் பஸ் ஏறி நீ அங்க போகணும்னு சொல்லி நீ அந்த அணப்பாளையத்துக்கு பஸ் ஏறி போகணும்னு சொல்ற. இது ஆனா நாங்க நடந்து போய் சிகிச்சை எடுத்துட்டு இருந்தோம். இங்க அரசு மருத்துவமனையில தினசரி காலையில போய் பார்க்க தினசரி 1000 புறநோய் நோயாளிகள் வந்து இங்க வந்து மருத்துவம் பார்த்துட்டாங்க. இந்த 1000 பேர்த்து நீ வந்து பஸ் ஏறி போய் நீ அங்க போய் மருத்துவ ராசிபுரத்தை அழிக்கிறதா இல்லது வளர்ச்சியா? இது ராசிபுரத்திற்கு அத்தனை இது மக்கள் பயன்பாட்டுக்குரிய அத்தனையுமே நீ வெளியில கொண்டு போற. இந்த மருத்துவமனையே நீ அணப்பாளை தண்ணி படையப்பா கோசம் தான் முதல் கட்டமா கொண்டு போயிருக்கேங்கிறத நாங்க இப்ப நாங்க உணர்றோம். நாங்க அப்ப நாங்க அதை வளர்ச்சி திட்டமா நினைச்சு ஏமாத்துட்டோம். இப்ப நான் இப்போ சென்ற முறை இருந்த மாவட்ட ஆட்சியாளர் வந்து சொன்னாங்க, வந்து நீங்க அப்பயே மருத்துவமனை நீங்க அங்க விட்டுட்டீங்க. என்ன கேட்கறாங்க? ஒரு மாவட்ட ஆட்சியாளர் சொல்றாங்க, இந்த மருத்துவமனை அங்க இருக்காங்களா அவங்களாம் சார்? இல்ல அவங்க பழைய மாவட்டத்தில். நாங்க அவங்ககிட்ட கேட்டேன், ஏன் அதை நீங்க அரசு திட்டத்தை எதுக்கு சொல்றீங்களான்னு கேட்டோம். அப்போ நாங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது அப்ப வந்து மாவட்ட ஆட்சியர் சொல்றப்ப எங்களுக்கு தெரியுது இதுக்கு பின்னணி என்னன்னு சொல்லி தெரியுது. இது அத்தனையுமே பேருந்து நிலையத்தை தனியாருக்கு விட்டு தின்ன கும்பலுடைய ஏற்பாடு தான் உடைய. இது வேற ஒண்ணு ஏற்பாடு மக்கள் ராசிபுரம் மக்கள் கோன்சர் அல்ல. ராசிபுரம் நகரத்து அத்தனையுமே கமிஷன் திட்டமான உடைய வளர்ச்சி திட்டங்கள் ஒண்ணுமே கிடையாது. சார், இப்போ அடுத்தது, இப்போ ராசிபுரம் நகரமன்ற தலைவர் ஒரு 6 ஊராட்சிகளை ராசிபுரத்தில் இணைக்கப்படுவதனால ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்றாரு. அதை பத்தி எப்படி சார் பாக்குறீங்க நீங்க?
இப்போ நீங்கள் கடைசியாக வந்து அவங்களுடைய பேட்டியை வச்சு நீங்கள் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பேட்டியில் அவங்க சொன்னது வந்து கேட்டிங்கன்னா 6 ஊராட்சி வந்து நாங்கள் சேர்த்துறோம் ராசிபுரம் வளர்ச்சடின்னு சொன்னாங்களே இவங்க. எந்த ஊராட்சின்னு அவங்க சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும்? நேமே சொல்லல அப்படிங்கிறீங்களா? எந்த ஊராட்சி சொல்லியிருக்காங்களா? சொல்ல கிடையாது. இது வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி தான் இருக்குது அவங்களுடைய அயோக்கியத்தனம், மோசடித்தனம். அதுக்கு பின்னாடி எங்கேயும் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நகர்மன்றத்தை ராசிபுரம் மக்களுக்கு விரோதமான நகர்மன்றத்தை, ராசிபுரம் மக்களுக்கு விரோதமான நகர்மன்ற உறுப்பினர்களை இனிமேல் எந்த காலம், இதற்கு முன்னாலேயே வந்து மக்கள் பார்த்தது கிடையாது, இதுக்கு பின்னாடியும் பார்க்க மாட்டாங்க. அவ்வளோ மோசமான மக்கள் விரோத நகர்மன்றம் இந்த நகர்மன்ற உறுப்பினர்கள் நகர்மன்றத்தில் இருக்கும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லை விரிவாக்கம் சொல்லி முதல்ல ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. எல்லை விரிவாக்கங்கிறத தீர்மானத்தை நிறைவேற்றுறப்ப என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த எல்லை விரிவாக்கத்துல வந்து இந்த படையப்பாவுடைய ரியல் எஸ்டேட் நிறுவனம் இருக்கிற அணைப்பாளையம் கிராமம், அந்த அணைப்பாளையம் கிராமம், சந்திரசேகர் கிராமம், இது கவுண்டம்பாளையம் ஊராட்சி, முத்துக்கால்பட்டி ஊராட்சி, கோணியம்பட்டி ஊராட்சி, அதுக்கப்புறம் ராசிபுரம். இது எல்லாம் கேட்டீங்கன்னா ராசிபுரத்துக்கு எல்லைக்கு எதுவுமே தொடர்பில்லாது. நாங்கள் கடுமையாக ராசிபுரம் பேருதலை மீட்பு கூட்டமைப்பு கடுமையாக அதை எதிர்த்தது. நாங்கள் கேள்வியை முன் வச்சோம், அரசுக்கு முன் வச்சோம். ராசிபுரத்துடைய தொடர்பே இல்லாத எல்லைப்புற கிராமங்களை எப்படி நீங்க இணைச்சிங்க? ராசிபுரத்துக்கும் அணைப்பாளையத்துக்கும் என்ன தொடர்பு? எல்லைப்புற தொடர்பு இருக்குதா? ராசிபுரத்துக்கும் சந்திரசேகரபுரத்துக்கும் என்ன எல்லைப்புறத்துல தொடர்பு இருக்குதா? இதெல்லாம் நாங்கள் அரசுக்கிட்ட நாங்கள் கேள்வியா கேட்ட பின்னாடி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் ராசிபுரத்துல வந்து தொடர்பு இருக்கிற ஏற்கனவே ராசிபுரத்தோட இணைந்திருக்கின்ற கட்டராஞ்சப்பட்டி ஊராட்சி இணைக்கல, பட்டண ஊராட்சி இணைக்கல, கவுண்டம்பாளையம் ஊராட்சி வந்து இது ராசிபுரத்தோடைய போக்குவரத்து நுழைவாயிலாக இருக்கக்கூடிய ஆனூர் கேட்டை இணைக்கல அப்படின்னு நாங்கள் கேள்வி கேட்ட பின்னாடியும், இதனுடைய பிரச்சனையை வந்து நாங்கள் கடித மூலமா தொடர்ச்சியா தெரிவித்த பின்னாடியும் அரசு நடவடிக்கை எடுத்து என்ன பண்ணாங்க கேட்டேன், இதுக்கு எங்க பிரச்சனை, எங்க கோரிக்கைகளுக்கு நியாயத்தை உணர்ந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, அணைப்பாளையம் கிராமத்தையும் சந்திரசேகர் கிராமத்தையும் விட்டாங்க. இங்கே சேர்த்த கிடையாது. வந்து அரசு ஜீவோவில், நான் சொல்றேன் அரசு ஜீவோ, இவங்க மாதிரி சும்மா நான் வேறு அறிவிப்பெல்லாம் பேச கிடையாது. அரசு ஜீவோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, வந்து பட்டண ஊராட்சி, கோடியரிப்பட்டி, கட்டணாச்சம்பட்டி, முத்துக்காளிப்பட்டி, கவுண்டம்பாளையம், இந்த பேரூராட்சிகளை இணைச்சு தான் அரசு ஜீவோ விட்டுருக்குது. அரசு ஆணை கடந்த 31/12/2024 அரசு ஆணை கடைசியாக இந்த இதில் வந்து வெளியிடுறாங்க. அந்த ஆணையில் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன கிராமங்களை மட்டும்தான் இணைச்சு இந்த விட்டுருக்காங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, மீண்டும் வந்து இவங்க முதல்ல தீர்மானம் நிறைவேற்றினாங்க பாருங்க, அணைப்பாளையத்தையும் சந்திரசேகர் பத்தி நிறைவேற்றது சேர்த்தது, அதை சேர்த்து ஏதோ செஞ்சிருக்காங்க. அதனாலதான் இவங்க அறிவிப்பை வெளியிட மாட்டேங்கிறாங்க. முடிஞ்ச அவங்க எதனாச்சும் அறிவிப்பை வெளியிட சொல்லுங்க, நாங்க அதை வந்து பதில் கொடுக்குறோம். இந்த அணைப்பாளையம் கிராமத்துல வந்து இருக்கக்கூடிய மக்கள் தொகை என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு விவசாய கிராமம். 290 ஏக்கரா ஆயக்கட்டு பகுதி இருக்கிற ஏரி ஆயக்கட்டு பகுதி இருக்கிற விவசாய கிராமம். அதனுடைய மக்கள் தொகை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா வெறும் 1200 பேர். அதே மாதிரி சந்திரசேகர் ஊராட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 4500 பேர். எனக்கு அதோடைய சரியான விவரங்கள் தெரியல. 4500 பேர், 5000 பேர், ஒரு 1000 பேருக்குள்ள இருந்து அங்கே கிராம மக்கள் இருக்கிறாங்க. ஆனா இதை வந்து ராசிபுரத்துக்குள்ள அதாவது எல்லை விரிவாக்கம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ராசிபுரம் வந்து வளர்ச்சிங்கிறது என்ன கேட்டல, ராசிபுரம் நகராட்சிக்கு வளர்ச்சிருக்கணும். எது இன்கம் சோர்ஸை அதிகப்படுத்துறது தான் எல்லை விரிவாக்க திட்டங்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் அரசாங்கம் வந்து எல்லை விரிவாக்க திட்டங்கள் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நகராட்சிக்கு வருமானத்தை அதிகப்படுத்துது. எப்படி அதிகப்படுத்துதுன்னா, எல்லையோர இருக்க கிராமங்களை வந்து நீங்க வந்து ராசிபுரம் ஒரு நகரத்தோடு இணைக்கும் பொழுது அது நகர அளவுக்கு டேரிஃப் ஆகும். வரி கட்டுறது பஞ்சாயத்தா இருந்தாலும் வரி வராது. இப்ப நகரத்தோட இணைப்ப நகரத்துல என்ன வரி போடுறாங்களோ அந்த வரி போட்டு தான் வந்து இந்த இணைக்கக்கூடிய ஊராட்சிகள் வசூல் பண்ணுவாங்க. இப்ப ராசிபுரத்து நகரத்தோட ஏற்கனவே இணைஞ்சிருக்கிற கிராமம் வந்து கட்டணாச்சம்பட்டி கிராமம். அதுல ஏராளமான குடியிருப்புகள் கட்டி ராசிபுரத்தோட இணைஞ்சிருச்சு. அதே போலதான் பட்டணம், அதே போலதான் முத்துக்கால்பட்டி. இதெல்லாம் இருக்கனால வருமான ராசிபுரத்துக்கு ரெவன்யூ வரும். ஆனா வெறும் 1200 பேர், வெறும் மக்கள் தொகையே 1200 பேர். அவங்க முழுக்க கிராமத்தை வந்து அதாவது அவங்களுடைய வாழ்க்கை முறை, வாழ்க்கை திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நகராட்சியோட இணைய முடியாத வாழ்க்கை தரத்தை உடையவங்க. அவங்கள கொண்டு இங்க இணைச்சிட்டு ராசிபுரம் பொருளாதாரத்தை நீங்க மேம்படுத்துவோம் அப்படிங்கிறது எந்த விதத்துல அது சரியா இருக்கா, சரியானதா அப்படின்னு அவங்களுடைய பார்வைக்கு விட்டுறேன், மக்களுடைய பார்வைக்கு விட்டுறேன். சரி, இப்போ அடுத்தது வந்து ராசிபுரத்துக்கு வருகின்ற ஒவ்வொரு வளர்ச்சி திட்டத்திலையும் நீங்க வந்து முட்டுக்கட்டை போடுறீங்கன்னு சொல்லிட்டு நகர்மன்ற தலைவர் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாருங்க. அதை பத்தி நீங்க இல்ல, அவங்க எந்தெந்த எங்களோட பேரே என்னன்னு கேட்டீங்கன்னா,
ராசிபுரம் பேருந்து நிலைய மீட்பு கூட்டமைப்பு மட்டும்தான். இதுல வேற ஏதாச்சும் பொதுவான பேர் வச்சு இருக்குமா? எங்க பிரச்சனையை வந்து எதாவது கேட்டீங்கன்னா, ஒரு கடை வந்து பழைய பழமொழி இருக்குது, கடைக்கு போய் பருப்பு இருக்குதான்னு கேட்டா உப்பு இல்லதுன்னு சொல்லுவாங்களே, ஆமா சார், அந்த மாதிரி ஒரு பழமொழி இருக்குது. அது பழமொழி இருக்குது. அந்த மாதிரி நாங்க கேட்கறது வந்து தேர்தல் நிலையத்தை பத்தி தான் நாங்க தொடர்ச்சியா போராடிட்டு இருக்கிறோம். நீங்க அதற்கு பதில் சொல்லுங்க. நீங்க வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வாங்க, அதை பத்தி செய்யுங்க, நீ மக்கள் மத்தியில் சொல்லுங்க, அதையெல்லாம் நாங்க வரவேற்கிறோம். நீங்க வளர்ச்சி திட்டங்கள் எதுன்னு சொன்னீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நீங்க வளர்ச்சி திட்டம் எல்லாம் கமிஷன் திட்டம் தான் போறான். அது வளர்ச்சி திட்டங்கிற பேர்ல கட்டடத்தை கட்டிட்டு இருக்கிறீங்க. இருந்து போன கட்டத்தெல்லாம் இடிச்சு கட்டிட்டு இருக்கிறீங்க, அவ்வளவுதானே. அது வளர்ச்சி எல்லாம் கிடையாது. புதுசா நீங்க ஒண்ணு உருவாக்குறது வளர்ச்சி திட்டம். அதான் சொல்றீங்களா, இதெல்லாம் பூரா கமிஷன் திட்டங்கள். இதெல்லாம் வளர்ச்சி திட்டங்கள் கிடையாது. இதெல்லாம் நாங்க எதை எதிர்க்கிறோம்? நீங்க மற்றதெல்லாம் நாங்க கேட்க கிடையாது. நாங்க கேட்கறது பஸ் ஸ்டாண்டு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறோம். பஸ் ஸ்டாண்டை நாங்க எதிர்ப்போம். ஏன்னா அது எங்கள் மக்களுக்கு எதிரானது, ராசிபுரம் நகரத்துக்கு எதிரானது. ராசிபுரத்தை நீங்க வித்து திங்கிறீங்க. அந்த வித்து திங்கிறத நாங்க விடமாட்டோம், ஒருபாடு விடமாட்டோம். கடைசி வரைக்கும் போராடுவோம். இதுதான் எங்களோட ஸ்டாண்டு தான். சரி, இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம நாமக்கல் மாவட்ட செயலாளருமான அண்ணன் மாநில உறுப்பினருமான அண்ணன் கே ராஜேஷ்குமார் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் நான் முன்வைச்ச கால பின்வைக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அது எப்படி சார் உங்க பார்வையில் எப்படி சார் பாக்குறீங்க? நாம அவரை பத்தி நேரடியாக விமர்சனம் அப்படிங்கிறது பார்க்குறப்ப என்ன கேட்டீங்கன்னா, அவர் உயர்ந்த இடத்துல இருக்காரு. சரிங்க. சிறு வயசுலேயே ஒரு கட்சியில ஒரு மாவட்ட செயலாளராக, மாநிலங்களவை எம்பியா மிக 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 உயர்ந்த இடத்துல இருக்கிறாரு. அவர் நாங்களாம் என்ன மாதிரி காட்கள் மற்றெல்லாம் எப்படி இதெல்லாம் அவர்லாம் ஒரு வேறுபாட்டியார் மாதிரி நம்மளுக்கு கிடைச்சாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். மக்களுக்கு அவசரமோ இந்த நகரத்துக்கு அவசரமோ அவரும் ஏராளமான மக்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏராளமான பேருக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காரு. அதையெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம். அதற்கு மேல் இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க, போன இடத்துலலாம் நீங்கள் முன்வைத்த கால பின்வைக்க மாட்டேன்லாம் சொல்லிட்டு இருக்காரு சொல்றீங்க. அதாவது அண்ணா சொல்றாரு, அண்ணாவுடைய மக்களிடம் செல், மக்களிடம் கட்டுக்கொள், மக்களுக்கோசரம் வேலை செய், மக்களோட பேசு, மக்களோட கலந்துன்னு சொன்ன ஒரு உயர்ந்த ஜனநாயக பண்புடைய அண்ணா உருவாக்கியுடைய மாவட்ட செயலாளராக இருந்துக்கிட்டு ராசிபுரம் மக்களை பார்த்து சவால் வர்றது நியாயமா? ராசிபுரம் மக்கள் என்ன உங்ககிட்ட கேட்குறாங்க? தேர்தல் திட்டத்தை கைவிடுன்னு கேட்குறாங்க. நீங்க ராசிபுரம் மக்களை பார்த்து நான் முன் வச்ச மக்களை பின்வைக்க மாட்டேன்னு சொன்னா ராசிபுரம் மக்கள் சூடு இல்லாத கிடைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க ராசிபுரம் மக்கள் உரிய பாடம் கற்றுக் கொடுப்பாங்க. எப்ப கற்றுப்பாங்கன்னா, தேர்தலில் இந்த முன் வச்ச காலை பின்வைக்க மாட்டேன்னு சொல்லி மக்களை பார்த்து சவால் வர்றதுங்கிறது ராசிபுரம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆறாத ரணத்தை விட்டு பண்ணியிருக்கிறார். எப்போ காமிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, தேர்தலில் உங்களுக்கு பதிலடி கொடுப்பாங்க. நாங்களாம் இந்த காலத்தையும் அவருக்கு சமாதானம், நாங்கள் அவருக்குலாம் சவால்லாம் விட கிடையாது. அவருக்கு நாங்கள் எங்கள் கோரிக்கை வைக்கிறோம், அது எங்கள் கடமை. நீங்கள் கோரிக்கை கேட்குற இடத்துல இருக்கிறீங்க, நாங்கள் கோரிக்கை வைக்கிற இடத்துல இருக்கிறோம். நாங்கள் உங்கள்கிட்ட கோரிக்கை முன் வைக்கிறோம். ஆனால் அந்த கோரிக்கை கூட நீங்கள் ஏற்றுக்காம நீங்கள் என்னைக்காச்சும் ஜனநாயக பண்பு உங்ககிட்ட இருக்குதா? நான் கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள்லாம் உங்களை உயர்ந்த இடத்துல வச்சு மதிக்கிறோம். ஆனால் உங்ககிட்ட எந்த இடத்துல ஜனநாயக பண்பு அடிப்படையாக இருக்குதுங்களா? ஒரு உயர்ந்த ஜனநாயகத்தினுடைய, ஒரு உயர்ந்த பண்புடைய ஜனநாயகத்தினுடைய, உயர்ந்த இதோடைய அண்ணா உருவாக்கிய இலக்கியத்தினுடைய மாவட்ட செயலாளர் இருந்துக்கிட்டு உங்ககிட்ட துளியாவது ஜனநாயக பண்பு இருக்குதான் தான் நான் கேட்க விரும்புறது. அதாவது எதிர்கட்சிக்கிட்டாகட்டும் கூட்டணி கட்சிக்கிட்டாகட்டும் நீங்க என்னைக்காச்சும் கருத்து கட்டுறீங்களா? இதை பத்தி கருத்து கட்டுறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன? இது நீங்க வகிக்கிற, நீங்க இருக்கிற உயரத்திற்கும் இது சரியானதெல்லாம் நான் சுட்டி காட்ட கடமை இருக்குன்னு சுட்டி காட்டுறேன். மக்கள் மத்தியில் நீங்க சவால் விடாதீங்க. மக்கள் உங்ககிட்ட அந்த மாதிரி இடத்துல உங்களை யாரும் மக்கள் போராட்ட குழுவோ போராட்டத்தில் உங்ககிட்டலாம் சவால் கிடையாது. நீங்க மக்களை பார்த்து சவால் வர்றது இதோட நிறுத்திக்கிங்க. மக்கள் மக்கள் மத்தியில் இந்த நீங்க கேட்குற கேள்வி, இந்த நீங்க சொல்லிட்டே இருக்கிறது மக்கள் மத்தியில் பெரிய கோபத்தை உண்டு பண்ணிருக்குது. அந்த கோபம் கண்டிப்பா காமிப்பாங்க. மக்கள் என்னைக்குமே சாதாரணமாக தான் இருப்பாங்க. எப்போ காமிக்கணுமோ அப்போ காமிப்பாங்க. வரக்கூடிய தேர்தலில் நீங்க முன்னெச்ச காலம் பின்வைக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு வருகின்ற தேர்தல் மக்கள் உங்களுக்கு சரியான பாடம் கற்பிப்பாங்க. மிகப்பெரிய மாற்றமா அமைன்னு நினைக்கிறீங்க சார்? 2026 தேர்தலில் இல்ல, நான் தேர்தலுக்கு ரொம்பலாம் உட்பட்டு நான் உள்பூத்தெல்லாம் பார்க்க கிடையாது. எனக்கு என்னுடைய குதிரைக்கு நாயம் கட்டின மாதிரி என்னுடைய கண்ணில் இருக்க ஒரே பிரச்சனை தேர்தல் பிரச்சனை மட்டும்தான். தேர்தலோ மற்ற இதோ எதுவுமே என் கண்ணில் கிடையாது. தேர்தலை பார்த்து நம்ம மாறுதலை தடுத்து நிறுத்தணும், அதுதான் என்னுடைய எங்களுடைய ராசிபுரம் பேர்தலை மீட்பு கூட்டமைப்புடைய ஒரே நோக்கம் அதுதான். பேர்தலை மாற்று திட்டத்தை நாங்கள் ரத்து செய்யணும், அது வரைக்கும் போராடுவோம். சரி, இப்போ அடுத்தது, இப்போ பேருந்து மாறுதல் தொடர்பாக ஓராண்டு காலமாக போராட்டம் நடத்திட்டு சொல்றீங்க. தற்போதைய நீதிமன்றத்தில் அவருடைய நிலை என்ன சார்? அதாவது ராசிபுரம் பேருந்து மீட்பு கூட்டமைப்பின் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு நாங்கள் வழக்கு தொடுத்திருந்தோம். அதன் அடிப்படையில் 6/3/2024 அன்றைக்கு நீதிமன்றம் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உத்தரவிட்டு இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, மனுதாரர்கள் புகார் மீது விசாரணை நடத்தணும், ஏற்கனவே இருக்க வழக்குதாரர்களுக்கு வழக்குதாரர்களுக்கு விசாரணை நடத்தணும்,
உங்களோட மனு கொடுத்த விண்ணப்பதாரர்களாம் விசாரணை நடத்தணும், பொதுமக்கள் மத்தியில் பொது கருத்து வைப்பு நடத்தணும்னு சொல்லி உத்தரவிட்டிருந்தாங்க. கடந்த மாவட்ட ஆட்சியராக இருந்தவங்க வந்து எங்கள்கிட்ட 2 முறை விசாரணை நடத்தினாங்க. அதுக்குள்ளே வந்து இவங்க மாவட்ட ஆட்சியர் மாறி போயிட்டாங்க. மாறினதுக்கு பின்னாடி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அது வரைக்கும் வந்து ராசிபுரம் பேருந்து நிலையத்தை வந்து எங்களுடைய கோரிக்கை அடிப்படையில் வந்து விசாரணை முடிகிற வரைக்கும் கட்டக்கூடாதுன்னு சொல்லி, கட்ட துவங்கக்கூடாதுன்னு சொன்னால் எங்களுடைய கோரிக்கை கோரிக்கையுடைய நியாயத்தை ஏற்று அவங்க என்ன கேட்டால் வந்து இப்போ பேருந்து நிலையம் கட்டுறதுக்கு அவங்க வந்து அனுமதிக்கல. ஆனால் இந்த மாவட்ட ஆட்சியர் வந்த உடனே என்னன்னு கேட்டிங்கன்னா, விசாரணைக்கான அறிவிப்புலாம் விட்டு பேருந்து நிலையம் கட்டுற பணியும் துவக்கத்துக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இது என்ன இந்த நிலைப்பாடுகள் எனக்கு புரியல. இது அப்ப எது எங்களோட விசாரணைங்கிறத வந்து கண் துடைப்பா இவங்க நடத்திட்டு இருக்க கொடுத்த மனுவையும் கோரிக்கையும் வந்து ஒரு பொருட்படுத்தாமல் மாதிரி இல்ல அது வந்து அவர்கள் வந்து இங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு சொந்த மாதிரியான இதை வந்து உருவாக்கிட்டு இருக்கிறாங்க, செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் நீதிமன்றத்தில் நாங்கள் மீண்டும் வந்து நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு மூலம் அதெல்லாம் நாங்கள் சந்திப்போம். அதெல்லாம் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். அடுத்த கட்டத்தை அப்பீலில் வந்து அவங்களுடைய இந்த இதில் இருக்க குறைபாடுகள் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு தெரிவிப்போம். ஓகேங்க சார். சார், இப்போ மீண்டும் நம்மளுடைய புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் மாவட்ட ஆட்சியரிடம் போய் மனு கொடுத்தீங்களா சார்? கோரிக்கை வச்சிங்களா? ஆமாக்கு 3 முறை சந்திச்சோம். 3 முறை சந்திச்சோம். அவங்களுடைய அணுகுமுறை வந்து எங்களுக்கு வந்து அது சரியானதா தோணுது. எங்ககிட்ட சர்வாதிகார போக்குல அவங்க பேசுறாங்க. ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எங்களுடைய கோரிக்கை கூட அவங்க கவனமா பரிசீலிக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப அது வருத்தமா இருந்துச்சு. நாங்க மக்களுக்கோசரம் போராடிட்டு இருக்கிறோம், ஓராண்டு காலமா தொடர்ச்சியா போராடிட்டு இருக்கிறோம். எந்த சேதம்ல அவங்களுடைய துணியே வந்து அவங்களுடைய இதே வந்து ஒரு என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா வந்து அதிகாரத்தன்மையில் இருந்தவுடைய மக்கள் மத்தியிலிருந்து மக்கள் பிரதிநிதிகளை சந்திக்கிறப்ப இருக்கிற ஒரு சந்திக்கிற உணர்வு அவங்களுக்கு இல்லை. எங்களுடைய போராட்டங்களையும் அவங்க மதிக்கக்கூடிய நிலையில் இல்லாமல் எங்களை வந்து ரொம்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அதிகாரத்தன்மையோடு எங்களை வந்து அணுகிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு வந்து நிறைய அதிகாரத்தன்மையை நாங்கள் பார்த்தவங்க. அதையெல்லாம் நாங்கள் சந்திப்போம். அதெல்லாம் நாங்கள் அதற்காகலாம் நாங்கள் வருத்தப்பட போகிறது கிடையாது. அந்த அதிகாரத்தன்மையை பற்றி நாங்கள் பார்ப்போம். அதெல்லாம் நாங்கள் பார்த்து சந்தித்து தயாராக இருக்கிறோம். நீதிமன்றத்தில் சந்திப்போம், மக்கள் மன்றத்திலையும் சந்திப்போம். அதே மாதிரி வந்து இவங்க சொல்கிறாங்க இந்த நீதிமன்ற பிரச்சனையோட மட்டும் நாங்கள் நிற்க போகிறது கிடையாது. நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இடைக்கால ஏற்பாடு தான் இது வந்து இந்த வழக்கில் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் இந்த பிரச்சனையை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். அதில் வந்து எந்த விதத்திலையும் நாங்கள் வந்து பின்னடை போக கிடையாது. அதே போல மக்கள் மத்தியிலையும் தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்கிறோம். அது வந்து எங்களுடைய பேருந்துரை மீட்பு கூட்டமைப்பு வந்து எங்கள் தலைவர் வந்து அதை பற்றி ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு. எல்லா தரப்புலையும் வந்து கூட்டு பேசிட்டு இருக்கிறனால வந்து அது அடுத்த கட்டத்துக்கு என்னன்னு சொல்லி அவங்க இப்போ பின்னாடி தலைவர் இந்த போராட்ட முறையில் அதிகமாக அவங்க அடுத்தப்பல என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நாங்கள் இந்த மனு கொடுக்க போகிறது வந்து அறிவிச்சது வந்து எந்த விதமான நெறிமுறைகளுமே பின்பற்றல. அவங்க நிறைய போலி மனுக்களை கொடுத்துருக்காங்க வந்து போலி மனுக்களை கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றியெல்லாம் நாங்கள் வந்து புகார் கொடுத்துருக்குறோம். அவங்க வரக்கூடிய இதில் வந்து விசாரிக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. நாங்கள் பார்ப்போம். அது வந்து நீதிமன்றத்தில் பார்ப்போம். சரிங்க சார். சார், உங்களுடைய நியாயமான கோரிக்கையும் நியாயமான போராட்டங்களுக்கும் உங்களுடைய T1 சேனல் என்றைக்குமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சார். இவ்வளோ கடுமையான நேரங்களிலும் எங்களுக்கு டைம் ஒதுக்கி பேட்டி கொடுத்தது ரொம்ப நன்றி சார். நன்றி. வணக்கம். எங்களுடைய போராட்டக்குழு எங்களுடைய ராசிபுரம் பேருந்து நிலைய மீட்பு கூட்டமைப்பின் சார்பாக T1 நேயர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.